இது என்ன செய்யறான்? வெள்ளக்காரை வரும்போது இந்த நிலத்தை எப்படி எல்லாம் பிரித்தாண்டு அதிகாரத்தை கைப்பற்றணும் நுட்பத்தை கையாண்டானோ அதுபோல இந்த திராவிடர்கள் வரும்போது என்ன செய்யறான்? இந்த பெருத்த தமிழ் சமூக ஓர்மையை சிதைக்கிறதுக்கு அவன்கிட்ட இருக்கிற மொழி இனப்பற்றை வீழ்த்தி சாதி மதப்பற்றை வலுவா ஊட்டி விட்டுறான். அந்த சாதி மதப்பற்று மேலோங்கும் போது தமிழ் சமூகம் எளிதா பிளக்கப்பட்டது. உதாரணமா உங்களுக்கு இப்ப கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருத்த சாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் தான். அப்ப நாடாராவ ஒன்றிணைஞ்சிருவானா அப்படின்னு சாதியா ஒன்றிணைஞ்சிருவானா? விடல. என்ன செய்யறான்? இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார் மதமா பிளக்கிறான். இந்த நுட்பத்தை நல்லா விளங்கிக்கணும். ஒரு கிலோமீட்டர் தள்ளி இங்க வந்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்குது. திருநெல்வேலியில பெருத்த சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதமா பாத்தீங்கன்னா இந்துவா இருக்கான். அப்ப இந்துவா மதமா ஒன்றிணைஞ்சிருவானா? விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்? நீ தேவர், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ பிள்ளை, நீ முதலி, நீ செட்டியார், நீ பறையர் அப்படின்னு மீனவர் பிரிச்சு போட்டார். மீனவர்னா இந்து மீனவன், கிறிஸ்தவ மீனவன். நாடார்னா இந்து நாடார், கிறிஸ்தவ நாடார். அப்போ எந்த வழியிலும் பிரிக்கணும். அப்படி பிரிக்கலைன்னா தமிழன் அல்லாதவன் இங்கே அதிகாரத்தில் இருப்பது பாதுகாப்பாக வாழ்வது கடினமாயிடும். அப்ப திராவிடம் என்கிற கோட்பாடு தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை என் அன்பு சொந்தங்கள் அருமை உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப இவன் பிரித்து தமிழர்களை பிரித்து அவர்களுக்குள் தன்னின பகையை ஊட்டி அவர்கள் சிந்தி மோதி சிந்திர ரத்தத்தை குடிக்கிற ஓநாய்களாக இந்த திராவிடர்கள்